பிறகும் நான் பேசப்பட வேண்டும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல சொல்லப்படும் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. 87:5 சொல்லப்படும். இந்த வார்த்தை வேற படிக்கிறீங்களா? Psalm 87 verse 5 சொல்லப்படும். இன்னார் இன்னார் இங்கே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், ஊழியம் செய்தான் என்று என் மரணத்துக்கு பிறகு சொல்லப்பட வேண்டும். அதுல உங்க பேரை போட்டுங்க. தம்பி பைபிளை பாருங்க. நீங்க எல்லாம் தாவீதின் குமாரர்கள் அல்ல, வசனத்தை உள்ளத்துல வைத்துள்ள அல்ல. இப்பதான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னைக்கு என்ன பண்றீங்களோ இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இரட்டிப்பாய் திருப்பி செய்யப்படும். ஒரு நிமிஷம், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. உங்களுடைய ஒரு செயலும் சொல்லட்டுமா, இவர் இன்டிஃபரண்டா இருந்தாருன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற இன்டிஃபரண்டா இருப்பார். ஏன்னா அது வந்து ஒரு ஆவி. இந்த ஆவி அங்க டிரான்ஸ்பர் ஆகும், அந்த ஆவி இங்க டிரான்ஸ்பர் ஆகும். நீங்க பாக்குற சபையில தூங்குறவன் தூங்குற பக்கத்துல உட்காருவான், குறை சொல்ற பக்கத்துல உட்காருவான், வில்லன் பக்கத்துல உட்காருவான், வில்லி பக்கத்துல உட்காரும். புரியவே இல்லை. பின்மாற்றக்காரன் பக்கம் தான் உட்காருவான். இந்த கிரிட்டிக்ஸ் அவங்ககிட்ட பக்கம் தான் உட்காருவான். பாத்துக்கிறீங்களா ஐயா? நீங்க இல்லாத அனுபவமா? அது ஒரு ஆவி. அகித்தோப்பியல் அப்சலோமோட இருப்பாங்க. ஆனா 2 பேர் முடியும் பரிதாபமாயிடும். புரிந்தவர்கள் ஆமீன்னு சொல்லணும். அகித்தோப்பியலுக்கு தாவீது பிடிக்காது, அகித்தோப்பியலுக்கு அப்சலோம் தான் பிடிக்கும். எதாவது புரியும்? இஸ் நாட் ஆர்டினரி மேன். அவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதாவது ஆங்கில வேதத்துல அதாவது அவன் பேசினான், தேவன் பேசின மாதிரி இருக்குமா? ஒன்னு சொல்லட்டுமா, உங்கள் செயல் முக்கியம் அல்ல, உங்கள் நோக்கம் முக்கியம். தமிழ் புரியவில்லை. Your action is not important, your intention is very important. புரிஞ்சுதுங்களா? செயல் முக்கியம் அல்ல. ஆடலாம், பாடலாம், மேல குதிக்கலாம், கீழே குதிக்கலாம், அது செயல். ஆனா நோக்கம் என்ன தெரியுமா? நான் யாருக்காக செய்கிறேன், எதற்காக செய்கிறேன், ஏன் செய்கிறேன். God looks our intention, not our action. ஆக்ஷன் வந்து மக்கள் பாராட்டுவாங்க, இன்டென்ஷனை பரலோகம் பாராட்டும். இப்ப இவருக்கும் சொல்றேன், நான் ஏன் தலைவரா வரணும் இல்லை, எனக்கு ஒருத்தர் சொல்றாரு இன்னைக்கு, பாஸ்டர் அது ஐ டிசர்வ் இட் அப்படின்றாரு. ஆங்கிலம் புரியுதா? அது எனக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றார். ஏன்னா அது அவருக்கு மேன்மையா. இதோட பெரிய கொடுமை, ஒரு பாஸ்டர் கல்யாண நோட்டீஸ்ல அவர் போட்டிருக்கிறாரு, அவர் ஊழியம் பட்ட போல அதுல தலைவர், இதுல பொருளாளர், இதுல செயலாளர், இதுல உபத்தவ தலைவர், அதுல செயல் தலைவர். இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, இப்ப யாரை பார்த்தாலும் டாக்டர் அதிகமாயிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க. யாரை பார்த்தாலும் டாக்டர். 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறான் அவன் டாக்டர். கையெழுத்து கட்டம் போட்டு போடுறான், அவன் டாக்டர் ஆயிட்டான். மோர் டாக்டர் லெஸ் நர்சஸ். புரியவே இல்லை. இப்ப இல்ல, மோர் டாக்டர் லெஸ் நர்சஸ். நம்ம தேசத்துக்கு தேவை மோர் நர்சஸ். அவன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாராவது டாக்டர் ஆகினா கோச்சுக்காதீங்க. அதிகப்படியான அறிமுகமே ஆபத்து. சொல்ல மாட்டீங்களோ? எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன பார்த்தே இல்லையா நீங்க? அதுவே ஆபத்து. என்ன தெரியாதா? அப்படிலாம் கேட்காதீங்க. தமிழ் புரியுதா? அதாவது இங்க அன்னோனா இருங்க, அங்க வெல்னோனா இருங்க. இங்க அறியப்படாதவனா இருங்க, அங்கே அறியப்பட்டவனா இருங்க. நான் அதிகமா என்னை அதாவது எனக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பவே இல்லை, அப்படியெல்லாம் விரும்பல. நோக்கம் என்னன்னா, வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள். இந்த அரங்கேற்ற, அதாவது ஒத்திகை நெல்லாயிலான அரங்கேற்றம் எப்படி இருக்கும்? திரும்ப சொல்றேன், திருப்பி அந்த வார்த்தை. I want to prove that word. It is not your action, it is your intention. ஒரு கூட நடத்துறேன், ஏன் நடத்துறேன்? அவர் நடத்தினார், நான் நடத்துறேன். புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஒரு கூட நடத்தினான், 5 லட்ச ரூபாய் கடன் ஆயிடுச்சு, தற்கொலை பண்ண போறேன்றான். இப்போ ஏன்டான்னு கேட்டேன். காணிக்க வரும், ஜனங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க அப்படின்னா. அந்த ஹோட்டல்காரங்க ஃபோன் பண்ணி சொல்றான், இது மாதிரி இங்க ஒருத்தர் தங்கி இருந்தாரு, அவர் உங்க பேரை சொல்லிட்டு போயிட்டார். நீ நம்ப மாட்டீங்க, அந்த பாஸ்டரு 3 கேஸ் கிண்லி வாங்கியிருக்கிறார். 3 கேஸ் கிண்லி வாங்கி குடிச்சிருக்கிறார். என்ன எப்படி பாக்குறீங்க? 3 கேஸ் கிண்லி அந்த ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறார். கிண்லி அவர் குடிச்சாரா முகம் கொண்டாரா எனக்கு தெரியல.
இப்போ இவன் தற்கொலை பண்றேன்றான். என் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் வெள்ளக்காரர். அவர் சொன்னாரு, நான் வேணா கயிறு தரேன் அப்படின்னாரு. திரும்ப சொல்ல, அதாவது when God guides you, he provides you. தேவன் உன்னை நடத்துவாரானால் உங்களுக்கு செய்வார். நேற்று கூட ஊழியத்துல ஒரு ஊழியக்காரன் சொல்றார், நான் 3 கோடியில சபை கட்ட போறேன். என்ன, அது நல்லதுதான். உடனே ஒரு ஆமையின் எல்லாரும். நான் என்ன சொல்ல தெரியுமா, தேவன், அதாவது when God guides you, he provides you. தேவன் உன்னை நடத்துவாரால் செய்வார். ஒன்னு சொல்ற பாருங்க, கடன் வாங்கி கர்த்தரை அவமானப்படுத்தக்கூடாது. கடன் வாங்கி, நேற்று ஒரு தொலைபேசி அழைப்பு, அந்த அம்மா சொல்றாங்க, எங்க பாஸ்டர் 13 சவர நகை வாங்கி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் தரல அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சாட்சியா? ஏன் பேசுறேன்னு தெரியல. அப்படிங்க, தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தபடி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். ஒரு ஆமீன் கூட வர்றதில்லை. தேவ ஊழியத்தை தேவ சித்தப்படி செய்தால், நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 1970 ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு ஊழியரோடு கூட பணியாற்றினேன். 150 ரூபா கொடுத்தாரு. 16 வருஷம் பொறுத்து எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப பெரிய மனசு பண்ணி 270 ரூபா கொடுத்தாரு. நான் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 2000 ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். 2000 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? when God guides, he provides. தேவன் நடத்துவாரானால் அதற்கேற்ற வாய்ப்புகளை தருவார், உபகரணங்களை தருவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப ரொம்ப தாழ்மையா சொல்றேன், கடன் வாங்கி கர்த்தரை அவமானப்படுத்தாதீங்க. கடனுக்கு 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று படிப்பு, இன்னொன்று மருத்துவம், இன்னொன்று திருமணம். அது கூட அவசியம் இல்லை. இந்த 3 காரணத்தை தவிர நீங்க கடன் வாங்குறீங்கன்னா நிச்சயம் தேவன் கடத்தை அடைக்க மாட்டார். நீங்க நிறைய ஊழியர் கடத்துக்குள்ள இருக்கிறாங்க. வெட்கம், அவமானம், வேதனை, கண்ணீர். திரும்ப சொல்றேன், ஆரம்பத்திலேயே, என் மரணத்துக்கு பிறகு there should be 3 things. I must be proved, I must be pronounced. என்னுடைய வாழ்க்கை நிரூபிக்கப்பட வேண்டும், அது பேசப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பேசப்பட வேண்டும். ஒரு வசனம் படிச்சீங்க இல்லையா? இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். எல்லாம் கரங்களை உயர்த்தி. உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்கயா? உங்களை பற்றி what people will say about you. ஒரு மனைவி சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் என் கணவர் திருவிருந்து கொடுக்கிறாரியா, அவர் கையில் எடுக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னா. என் கணவர் திருவிருந்து கொடுக்கிறார், அவர் கையில திருவிருந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப, நான் சொல்றதெல்லாம் சத்தியம், உண்மை. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம மனைவியே நம்ம ஊழியத்தை அங்கீகரிக்கலன்னா ஆண்டவர் எப்படி அங்கீகரிப்பார்? திரும்ப சொல்லுகிறேன், அரங்கத்துக்குள் நீ யாரா இருக்கிறீர்களோ அதுதான் முக்கியம். அந்தரங்கத்தில் யாரா இருக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். அரங்கத்தில் யாரா இருக்கிறது முக்கியமே கிடையாது. தமிழ் புரியுதா? 4 சுவருக்குள் how I live, there is more value than in a public place. அதாவது உலகத்தில் நான் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா 4 சுவருக்குள்ளே how I live, இது வேதம் சொல்லுது. எசேக்கியேல் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மனுப்புத்திரனே, இஸ்ரவேலின் மூப்பர்கள் தங்கள் தங்கள் அந்தகாரத்துல அவர்கள் செய்கிற அசுத்த கிரியைகளை கண்டீரா? நான் கண்டேன். அப்படியானால் உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, ஆண்டவரின் அந்தரங்கத்தை பார்க்கிறார். நான் பல ஊர்களுக்கு டிராவல் பண்றேன். பல நேரங்கள் யாரும் சொல்லுவாங்க, உங்களை டிவியில பார்த்தேன், உங்களை அது பார்த்தேன். அவங்க பார்க்கறது எனக்கு முக்கியம் அல்ல. ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கறா, என்னை யாரா பார்க்கிறார்? நீங்க என்ன எப்படி வேணா பார்க்கலாம், அம்பானியா பார்க்கலாம், அதானியா பார்க்கலாம், பெரிய ஆளா பார்க்கலாம். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். உலகத்தின் மதிப்பீட்டை விட பரலோகத்தின் மதிப்பீடு ரொம்ப முக்கியம். உலகத்தின் மதிப்பீடு இனவா இருந்தா உங்களுக்கு மதிப்பீடு அதிகமே யாருக்குமே தெரியாது. புரியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆப்பிள் ஐபோன் வச்சுதான் அதுக்கு மதிப்பீடு, அது கூட இஎம்ஐ என்றது யாருக்குமே தெரியாது. யாரையும் குத்துற மாதிரி இருக்கு. சொல்லுங்க, உலகத்தின் மதிப்பீடு எனக்கு முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய மதிப்பீடு தான் எனக்கு முக்கியம். ரைட். ஒரு சின்ன வேண்டுதல் ஐயா, அந்த டீயை க்ளோஸ் பண்ணிடுங்க, அந்த கடையை கூட க்ளோஸ் பண்ணிடுங்க.
10-12 மணி வரவர்கிட்டயும் தேவையில்லை. எப்படி பாக்குறீங்க? ஒரு டென்ஷன் ஆயிடுவார். கவனிங்க, ஒரு ஊழியன் என்றால் யார் தெரியுமா? முன்மாதிரியானவன், முன்னேற்றி செல்கிறவன், எல்லா கூட்டங்களுக்கும் முன்னாலே வருபவன். A leader, one who leads. பைபிள் அப்படி இருக்குது. ஒரு ஊழியன் என்றால் முன்மாதிரியா இருக்கிறவன். இரண்டாவது, முன்னேற்றி செல்லுகிறவன். When I go forward, my people will also forward me. எல்லாம் நின்றுட்டு அவங்க நின்றுடுவாங்க. ஏன் புரியுதுங்களா? சொல்லுங்க. முன்மாதிரியா இருக்கிறவன், முன்னேற்றி செல்லுகிறவன், எல்லா கூடுகையிலும் முன்னால் இருக்கிறவன். நம்புறீங்களா? மனசாட்சி இல்லாம 1 மணிக்கு பாஸ்டர்களா வராங்களே, இதெல்லாம் பரலோகம் ஏற்குமா? அவன் லேட்டா வந்தா நம்ம பொங்கி எழுறோம். நம்ம லேட்டா வந்தா யார் பொங்கி எழுவார்? புரியுங்களா? அவன் லேட்டா வந்தா அதுக்கு ஒரு பிரசங்கம் பண்றோம். ஆனா நம்ம லேட்டா வந்தா என்னைக்கும் ஒரு நாள் தான் பரவாயில்லை. சில பேர் அதுவே ஒரு வாடிக்கை. திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. உங்களுடைய அதாவது உங்களுடைய பழக்கம்தான் உங்கள் ஒழுக்கத்தை உருவாக்குகிறது. என்ன சொல்ல விரும்புகிறேன், நீ எந்த அளவுக்கு உயரமா இருக்கிறது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறீங்க தான் முக்கியம். உலகம் உயரத்தை பார்க்குது, ஆனா பரலோகம் ஆழத்தை தான் பார்க்குறேன். இப்ப நான் இவரோடு பழகிறேன்னா, அவர் வச்சிருக்கிற இனோவா காரு, ஆடி, அவர் கூட போன 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? எனவே அவனோட ஒட்டி கொண்டான். அவனோடு யாரோடு எல்லாம் வற்றி போன பின்பு. அதனால உயரத்தை பார்த்து பழகாதீங்க, ஒரு ஆளுடைய ஆழத்தை பார்த்து பழங்க. வசனத்தோடு ஆழம், தேவனோடு ஆழம், அவருடைய கேரக்டர்ல ஆழம். நீங்க very sad to say, many people they don't have characters. Even pastors they don't have character. 55 ஆண்டுகள் ஊழியரோடு பழகிட்டேன். From 73 என்னுடைய போதகரை சந்திக்க வேண்டுமானால் என்னதான் முதல்ல பார்க்கணும். என்னை பார்த்தா தான் அவரை பார்க்க முடியும். ஸோ என்னுடைய ஆரம்ப நாள்ல இருந்தே ஐ டீல் வித் த பாஸ்டர்ஸ். திரும்ப சொல்றேன், ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகமும். ஒன்று சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே, இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து வெறுங்கையோட வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வீட காலி போனோம்னா 4 ட்ரெயிலர் வேணும். புரியவே இல்லை. தென் மாவட்டங்களிலிருந்து இந்த வெறுங்கையோட வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டை காலி செய்து போக வேண்டுமானால் 4 லாரி 4 ட்ரெய்லர் வேணும். எஸ் ஆர் நோ? ஏன் தெரியுமா? அவளை குறை சொல்ல, ஆசை இருந்தது, அர்ப்பணம் இருந்தது, ஆதங்கம் இருந்தது, கர்த்தர் உயர்த்தினார். நம்ம அடுத்தவனை பத்தி பேசி பேசியே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டோம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உங்க ஊழியம் என்ன அதை மட்டும் பாருங்க, அடுத்த ஊழியத்தை தலையிடாதீங்க. நீங்களா இருந்தீங்கன்னா கர்த்தரா இருப்பார். பிரசங்கத்துக்குள்ளே நான் போல ரைட். எனக்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது, ஆனாலும் இந்த வார்த்தை என் உள்ளத்திலே அதிகமாய் வந்தது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தண்ணி அந்த டம்ளர்ல ஊற்றி வச்சுக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம். தெரிந்த வசனம் தான் இது. பலமுறை படித்திருக்கிறீங்க, பலமுறை நீங்க பிரசங்கம் பண்ணிருக்கிறீங்க. பட் இன் அ டிஃபரண்ட் வே. ஒரு சின்ன ஒரு அறிவுரை, சின்ன ஒரு முகவுரை. சாரி, கவனிங்க. வசனம் என்பது ஜஸ்ட் லைக் எ டைமண்ட். எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அது வித்தியாசமான நிறங்களை உடையது. அதான் வசனம். இட் ஜஸ்ட் லைக் எ டைமண்ட். இன் எவரி கார்னர் இட் லுக் டிஃபரண்ட் கலர். நீங்க படித்த வேதம் தான், நீங்கள் படித்த வசனம் தான், நீங்கள் பிரசங்கித்த வார்த்தை தான். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஐ ரீட் திஸ் புக் more than 55 years. ஒன்று சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. ஐ ஸ்பெண்ட் எவ்ரி டே 3 hours. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்றேன். ஆனால் ஒன்று தெரியும் எனக்கு, இன்னும் செல்ல வேண்டிய பிரயாணங்கள் தூரம். கொஞ்சம் அறிவு தான். 1 நாளாகும் 29 போட்டிருக்குது. தாவீது மரிக்கும் போது சொல்லுவார். தாவீது மரிக்கும் போது சாலமனை பார்த்து 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல learn more, know more, serve more. 1 நாளாகமம் 28. அது செய்தி வேற. கவனிங்க. know more, serve more, learn more, seek more. 1 நாளாகமம் 28 படிக்கட்டுமா? 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, ஹலோ, he doesn't know the God. ஞானத்திலே சிறந்தவர் அவர் தான் இல்லையா? He's a man of wisdom.
கவனிங்க, இஸ் a man of wisdom. ஆண்டவர் சொன்னார், நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன். அவன் ஞானத்தை கேட்பதற்கு தேசத்தில் பல பல மக்கள் வந்தாங்களாம். அவர் எழுதுறாரு பார்த்தீங்களா, நீதிமொழி புஸ்தகத்துல, ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகார குணத்துல வருவார்கள். நீ 8ஆம் அதிகாரத்துல. அப்படியானால் such a man of vast wisdom, அவர் சொல்றாரு பாருங்க, அப்பா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ அறிந்து, அதை ரவுண்ட் பண்றீங்களா, அறிந்து. நோ மோர், நோ ஃபுல்லி, NOW, KNOW, நோ மோர், நோ ஃபுல்லி, அறிந்து. அடுத்து இன்னொரு வார்த்தை அடுத்து சொல்றாரு, serve him more. தமிழ்ல சேவித்தல் போட்டிருக்கு இல்லையா, சேவித்தல், serve him more. கடைசி வார்த்தை seek him more, தேடினால். படிப்பீங்க, படிப்பீங்களா? எஸ், என்னங்க? ஆல் த பாஸ்டர்ஸ். கவனிங்க, ஊழியங்கள்ல 3 ஊழியம் இருக்குது. ஒன்னு ஆதாய ஊழியம், எதிர்பார்த்து செய்வது. இன்னொன்று அடிமை ஊழியம், யாரோ ஒருத்தர் ஊழியம் பண்ற ஒரு ஸ்தாபனத்துக்கு சப்போர்ட் தராரு, ரிப்போர்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான், அது அடிமை ஊழியம். இன்னொன்று இருக்குது, அது அன்பின் ஊழியம், ஒரு தகப்பனுக்கு மகன் செய்கிற ஊழியம். எப்படி செய்யணுமா? எப்படி செய்யணுமா? உத்தம இதயம். கவனிங்க, உற்சாகத்தை மனுஷன் பார்க்கிறான், உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்னமா ஓடுறாருங்க, இன்னமா ஓடுறாரு, இன்னமா ஓடுறாரு, அது மனுஷன் பார்க்கறது. ஆனா உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். Man understand the word, but God understand your feelings. என்னுடைய உற்சாகம் என் மனைவி பிள்ளைகளுக்கு தெரியும், ஆனா உத்தமம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். சொல்ல மாட்டீங்களா? Why I am here, நான் ஏன் நிக்கிறேன்? What is the reason I became a pastor? What is the reason I became a leader? What is the reason I became a secretary? கவனிங்க, அந்த வசனம் போட்டு 3 வார்த்தை, அறிந்துகொள், 2வது சேவித்துக்கொள், மோர், serve him more. இல்ல சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, in 2025 I will serve him more, Lord. இந்த ஆண்டில் அதிகமாய் ஊழியம் பண்ணுவேன். தமிழ்ல சேவித்தல். கவனிங்க, ஊழியத்திற்கு எல்லையே இல்லை. There is no retirement for the ministry. சில பேருக்கு அது ஒரு பெரிய தாக்கம் தெரியுமா? நான் பார்க்காத ஊழியனா, நான் பார்க்காத பாஸ்டரா. இந்த பைபிள்ல ஒரு ஒருத்தர் இருந்தாரு, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். என்னங்க? A man with rich experience. அநியாயமா லேவியனை சாவடிச்சிட்டான். புரிந்தவர்களுக்கு புரியும். கிழவனான தீர்க்கதரிசி, you know that vast experience. ஆனா அநியாயமா யார சாவடிச்சிட்டாரு அவரு. இதை வேணா சொல்றது ஆழம் புரியுது. ஞானங்களுடைய பூரண புருஷருக்கே விளங்கும். புரியுதா? வாழ்வு தர வேண்டிய அந்த தீர்க்கதரிசி பாவம் லேவியனை சாகடிச்சுட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்க வயசான போது அப்படி யாரும் சாகடிச்சிடாதீங்க. அவங்க பார்க்க தோத்திரம் என்ன, தோத்திரம் என்ன பிரதர், அப்படிலாம் இல்லைங்க. நான் என்னுடைய ஊழியர் கூட்டம் நடத்துறேன். நேற்று 209 பேர் வந்தாங்க. நான் என்னுடைய ஊழியர், நான் தான் தலைவர். நான் பேசி 3 வருஷம் ஆச்சு. எப்படி பார்க்குறீங்க பிரதர்? சொல்வதெல்லாம் உண்மை. அது எனக்கு அவசியம் இல்லை. என்ன ஒருத்தர் கேட்டார், என்னோட ஊழியர் ஒருத்தர் கேட்டார் கடந்த நாளில், ஒரு ஊழியர் அறிமுகம் இல்லாதவர். அவர் என்னை பார்த்து கேட்டார், என்னங்க ஐயா அவர் என்ன பிரசங்கம் பண்றான்னு எழுதுறீங்கன்னு கேட்டார். நான் மேடையில நான் சொன்ன, தம்பி என்ன பார்த்தால் எழுதணுன்றதுக்காக நான் எழுதினேன். எத்தனை எழுதுறீங்கய்யா? ஆவுகளை சொன்னாரு, நீ எழுது. என்னுடைய பாஸ்டர் ஹென்றி ஜோசப் 93 வயசுங்க, யார் பிரசங்கம் பண்ணாலும் எழுதுவார். நம்ம பாஸ்டருக்கு பைபிளே பிரிச்சு பார்க்கறது இல்லை, எல்லாம் மொபைல் தான். வேதத்துக்கு இணை வேதம் தான், மொபைல் அல்ல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது குப்பை. இதான் வாழ்க்கை. பெரிய பெரிய பாஸ்டர்லாம் பண்றாங்க, அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க அதான் சொன்னேன், அடுத்தவர் மேற்கோள் காட்டாதீங்க, நல்ல மனுஷனை மேற்கோள் காட்டுங்க, தவறான மனுஷனை மேற்கோள் காட்டாதீங்க. நீங்கள் அதாவது உங்களை மற்ற பேர் மேற்கோள் காட்டணும். நான் சொல்ல புரியுதுங்களா? இவர் நான் மேற்கோள் காட்டணும். ஈவன் தோ ஹி டைட், அவர் மரித்தாலும் ஒரு நான் மரித்தாலும் சொல்லணும், இன்னார் இன்னார் இந்த ஊர்ல பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார் என்று பரலோகம் சொல்லும், மனிதர்கள் சொல்லுவாங்க.
தொற்காள் மரித்தாலும் அவளை சுத்தி இருந்த ஜனங்க சொன்னாங்க, அவளுடைய அங்கிகளை வச்சு பேசினாங்க, நீ அங்கிகள் பேசாது ஆத்துமாக்கள் பேசும். அவன் சொல்ல மாட்டீங்களா? எனவே இந்த நாளில சரி, அது புரிஞ்சா உங்களுக்கு? அந்த வசனம் புரிஞ்சுதா? 3 காரியம் என்னது? நோ மோர், சர்வ் மோர், சீக் மோர். அதனுடைய அதுல ஆசீர்வாதத்தை பின்னாலே போடுறார். 29 கடைசியில அந்த ஆசீர்வாதம் போட்டிருக்குது. என்னெல்லாம் கிடைக்குமா? இது வேற ஒரு செய்தி. என்ன கிடைக்கும் தெரியுமா? 1 நாளாம் 29 கடைசி வார்த்தை லாங் லைஃப். 29ல அதாவது 28ஆம் வசனம் சொல்லுங்க, தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, நல்ல முடிவு. எல்லாம் கரங்களை சொல்லலாமா? சொல்லுங்க, தீர்க்காயுசும், ஐஸ்வர்யமும், மகிமையும், நல்ல முடிவும். ஹலோ, எங்க தெரியுமா? அது விதை, இது பலன். இது விதை. Know him more, serve him more, seek him more. நல்ல கவனிக்கணும். இத பாவிக்கு சொல்லல, பாவிக்கு சொல்லல, ஞானம் நிறைந்த ஒருத்தங்க சொல்றார் ஆண்டவர். இப்படி முடிவு பார்த்தீங்களா? இல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தீர்க்காயுஸ், லாங் லைஃப். அடுத்து ஹெல்த்தி லைஃப், ஐஸ்வர்யம். அடுத்து மகிமை, ஆங்கிலத்துல ஹானர். நாட் பிகாஸ் மை டைட்டில், என்னுடைய படிப்புக்கோ என் தகுதிக்கோ அந்தஸ்து அல்ல. நான் நேரம் என்னை கூப்பிடும்போது நான் கேட்பேன், ஏன் என்னை கூப்பிடுறீங்க? என்னையா என்னுடையதையா? புரியவே இல்லை. என்னையா என்னுடையதையா? ஏன் உலகதையா? என்ன நேசிக்கிறீங்களா? இல்ல விட்டா நீங்க என்னெல்லாம் பாருங்க, நம்ம நேசிக்கிறோம், நம்மளை நேசிக்கிறோம், பிள்ளைகள் நம்ம நேசிக்கிறோம், நம்மளை நேசிக்குதான். ஒரு பாஸ் எழுதிட்டாரு, அந்த அம்மா சொல்லுது, டேய் பாஸ் புக் போய் முதல்ல பாடுறான்னு. இதெல்லாம் ஒரு பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் இறந்துட்டாரு, பாஸ்டர் அம்மா சொல்லுது பாஸ் புக்கை முதல்ல போய் பாருன்னு. என்னத்துக்கு? சீக்கிரம் போயிட்டு நினைக்கிறாரு. மோகன்சி சொல்றாரு, நல்ல மனைவி இல்லைன்னா அந்த ஊழியக்காரன் கருத்தை சீக்கிரத்தில் எடுத்துருவாராம். கேட்டீங்களா? அந்த கிளிப்பிங் கேட்டீங்களா? ஊழியக்கார மனைவி ஊழியர் ரொம்ப தொந்தரவு கொடுத்தாருன்னா அந்த ஊழியக்காரன் ஆட்டோ சீக்கிரம் எடுத்துருவாராம். இந்த அம்மா பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த அம்மா டென்ஷன் ஆயிட போறாங்க. கிளிப்பிங் வேணா, நீங்க மோகன்சி கிளிப்பிங் போட்டிருக்க, யாருமே பார்க்கலையா? நீங்க பார்த்துருக்கீங்களா? சிங்கர் பார்த்து அந்த அதை நான் சொன்னது நீங்க பார்த்துக்கிறீங்களா? என்ன சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு? நான் பொய் சொல்ற மாதிரி பார்க்கறாங்க எல்லாரும். அதனால உங்களுடைய தேடுதலுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு, உங்களுடைய ஊழியத்துக்கு பலன் உண்டு, உங்களுடைய அர்ப்பணத்துக்கு பலன் உண்டு, உங்களுடைய அந்த ஆண்டு அறிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு பலன் உண்டு. அந்த அறிவும் அந்த தேடுதலும் அந்த ஊழியம்தான் அந்த கடைசி வார்த்தை. சொல்லுங்க, தீர்க்காயுஸ், லாங் லைஃப். எனக்கு 10 அடைப்பு இருக்குதுயா. ஹலோ, எனக்கு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நிறைய இருக்குது. புரியுதா உங்களுக்கு? முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்போம். இப்பெல்லாம் உனக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு. நான் காலையிலே பார்த்தேன் 255. ஆனா பார்க்கறதே இல்லை. ஏன்னா நாளைய துன்பத்தை இன்றைக்கே சுமப்பானேன், அது வரும்போது வரட்டுமே. அது கட்டாயத்தினால பார்த்தேன். இன்னைக்கு கூட அது கூட பாரியான்னு பாரியாள் சொன்னனால பார்த்தேன். சரி, என்ன பண்றது? நிறைய சொல்ற டாக்டர், வாக்கிங் போ நம்மளால முடியாத ஒண்ணுதான் அவர் சொல்றாரு. அது நமக்கே தெரியுது. அதாவது நாம் கழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்டுபிடித்துக் கொள்ளுகிறது. அப்ப எங்க வாக்கிங் போறது? புரியுதவங்கள? நேற்று ஒரு ஊழியக்காரன் நம்பர் 1க்கு 2 இருக்குது. இப்போ 2க்கு வேற, 2க்கு 2 இருக்குது. புரியவே இல்லை. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். அது என் பர்சனல் ப்ராப்ளம், கேட்கணும் உரிமை இல்லைன்றான். புரியல? அவன் சப்போர்ட் பண்ணி ஒரு 10 பாஸ்டர் இருக்கிறாங்க. பாஸ்டர் அவன் இதை விட என்ன சொன்னான், பாஸ்டர் என் சூழ்நிலை நீங்க இருந்தா நீங்களும் தான் பண்ணிருப்பீங்கன்னா. ஐயாவுக்கு புரியவில்லை. தமிழ் புரியுதா? என் சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் தான் பண்ணிருப்பீங்கன்றான். என்ன எவ்வளவு பெரிய மனசு இல்லை அவனுக்கு? இதுல பெரிய வெடி தெரியுமா?
அவன் ஒரு பாஸ்டர் கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிறான். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எப்படி ஒன்றும் புரியல. அப்சலோம் யாரோட சேருவான்? அகித்தோப்பேல் தான் சேருவான். அகித்தோப்பேல் ரெண்டு பாருங்க, இவர் யாரோட பழகிறாரோ அவரை வச்சு இவராட போட்டுடலாம். இது ஒரு அரை டிக்கெட்டு, அது ஒரு அரை டிக்கெட்டு. திரும்ப சொல்றேன், சில்லற பாஸ்டரோட பணியா சில்லறையா இருப்பீங்க, வளர்ந்த பாஸ்டர் வளர்ந்தவளா இருப்பீங்க. எப்பவுமே இந்த காஸ்ட்லி, நான் சொல்றது இந்த காஸ்ட்லி இல்ல, இந்த காஸ்ட்லி. இந்த சில்லற பாஸ்டரோட பழகினீங்கன்னா நீங்க எப்படிதான் இருப்பீங்க? ரொம்ப சில்லறை ஆயிடுவீங்க. அப்புறம் ஒரு நாள் அரசாங்கம் சொல்ல செல்லாதுன்னு சொல்லும். புரியவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வளர்ந்த பக்குவப்பட்ட நல்ல ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற புரியுது அவங்களுக்கு, அவர் உங்களுக்கு விரும்பணும், உங்களோட பேசணும் விரும்பணும். உங்களை பார்த்தா ஓடி ஒழியக்கூடாது. அடிக்கடி சொல்லுவேன், சிலரை பார்த்தா சமாதானம், சிலரை பார்க்காவிட்டா சமாதானம். சில பேரோட பேசுறா சமாதானம், சில பேரோட பேசாவிட்டா சமாதானம். சிலர் வீட்டுக்கு வந்தா சமாதானம், சிலர் வராவிட்டாலே சமாதானம். எனக்கு ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு, ஏன் பாஸ்டர் என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டீங்கன்னு. நான் எனக்கு கூட யோசித்துக்கிறேன், என் சமாதானத்தை இழக்க வரும்ல சிஸ்டர், அதனால உங்களை நான் பார்க்கல. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் அம்மா, ஒரு அம்மா, அது சியோனுக்கு போற அம்மா, தெரியுங்களா? சிஸ்டர் எப்படி இருக்கு கேட்டேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. அது ஒரு மரண வீடு. என்ன உங்களை பார்த்தா எனக்கு அடுத்து ஒன்று கேட்டேன், இப்பதான் உங்களுக்கு கண்ணீர் தெரிஞ்சான்னு. என் வீட்டுக்காரமா கேட்டது, இது உங்களுக்கு ரொம்ப தேவையா, முக்கியமா இதுன்னு. நல்லா இருக்கிறீங்களா என்ன சொல்லுங்க. இப்பதான் கண்ணு தெரியுதா? நீங்க அதெல்லாம் கேட்பீங்க, பாஸ்டர்களையும் கேட்பீங்க. நீங்க விசுவாசி மனைவி பாஸ்டர்களே கேட்க மாட்டீங்க. திரும்ப சொல்றேன், பெண்ணா இருப்பது பெருமை, ஒரு ஊழியன் மனைவியா இருப்பது அதை விட பெரிய பெருமை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன பட்டுப்புடெல்லாம் கட்ட முடியாது, அதுதான் சில பேர்லாம் கட்ட முடியும், அது அடுத்த விஷயம். நீங்க ஒரு பாஸ்டர் மனைவியா இருப்பது the greatest blessing in the world. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லாவிட்டா ஒன்று சொல்லிட்டு கோச்சிக்க மாட்டீங்களா? உங்களை யார் அம்மான்னு சொல்லுவான்? அந்த குண்டம்மா, ஒலிசம்மா, அந்த கருப்பம்மா, உங்களையும் உங்களோட வயசானவங்க அம்மான்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்பெரிய பாக்கியம் இழந்தவர் பூமியில் எவரும் இல்லை. ஒரு பாஸ்டரமா இருப்பதே பெரிய பாக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன தெரியுமா பிளஸ் பாயிண்ட்? அவங்க தான் உங்களை அடிக்க மாட்டாங்க. புரியவே இல்லை. சில பேர் அடிக்கிறான், கேட்டா அது வேற விஷயம் சொல்றான். ஒரு மனைவி அடிக்கிற எப்படிங்க பாஸ்டரா இருக்க முடியும்? யாரும் தூக்க மாட்டேன்றீங்களே. எம் ஜோசப் அடிக்கடி சொல்லுவார், என் மனைவி நான் அடித்ததில்லை, என் மனைவி என்னை அடித்ததில்லை. இன்னைக்கு பாவம் இவர் அடிக்கிற லிஸ்ட்ல அந்த அம்மா அடிச்சிருக்கு வார்த்தையால. கவனிங்க, உங்க சொல்லட்டுமா, எங்க ஊழியம் உங்க கையில தான் இருக்குது. நீங்க உப்பா போட்டீங்கன்னா எங்களுக்கு உப்பு வியாதி, சர்க்கரையா போட்டீங்கன்னா எங்களுக்கு சுகர் வியாதி, காரமா போட்டீங்கன்னா அல்சர் வியாதி. எங்கள் காலங்கள் கர்த்தருடைய கருத்து இருக்கிறது இல்லையோ உங்க கையில தான் இருக்குது. அதை நான் சொல்லல, செல்வி நியூஸ் சொல்றாரு. How many people don't know செல்வி நியூஸ்? அவர் சொல்றாரு, my ministry started in my kitchen அப்படின்றாரு. என் ஊழியமே என் வீட்டு சமையல ஆரம்பிக்குது. உங்க வீட்டுக்கு நல்லா இருக்கணுமா? ஜபலாம் பண்ணாதீங்க, ரெண்டு வார்த்தை நல்லா பேசுங்க. புரியுதா? அவனுங்க இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறோம். இந்த பாஸ்டர் மாங்கல நல்ல சுபாவம் தெரியுமா? ஊர்ல அவன் சூப்பர் இவன் சூப்பர், கட்டின புருஷன் சூப்பர்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி மத்தவங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், என் மனைவி என்ன பிரசத பாராட்டி இருக்கிறான்னு சொல்ற ஊழியர்கள் மட்டும் போய் சொல்லக்கூடாது, மனைவிக்காக பயந்து சொல்லக்கூடாது. என் பிரசங்கத்தை என் மனைவி பாராட்டி இருக்கிறாள். இப்பதான் ஆவியார் கொஞ்சம் கொஞ்சமா ஏவறாரு. சமீபத்தில் ஒரு அடக்க உயர்ந்த 86 வயசு அந்த அம்மா, அவருக்கு ஒரு 90 வயசு இருக்கும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவி என்னை விட்டு போனது எனக்கு ரொம்ப துக்கம், ஆனா அதோட பெரிய துக்கம் என்னன்னா, இத்தனை வருஷம் வாழ்ந்து என் பிரசங்கத்தை பாராட்டாம போயிட்டால, அதான் எனக்கு துக்கம் அப்படின்னா. நிறைய பேர் உண்மையை சொல்ல தெரியல, நிறைய பேர் பாராட்டல இல்லை. இவங்க அது மாதிரி ஒரு விஷயம் ஏன்னு தெரியுமா? அவங்கள வச்சு நம்ம உருவாக்குறேன். இவங்களும் பாராட்ட மாட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப சூப்பர்னா அவையா உள்ள சொன்னார், என்கிட்ட ஏன் சொல்லலன்னு. ஒரு அம்மா சொல்லுது, என்ன பார்த்தாதான் நீ பாச பார்க்கணும், என்ன பார்த்தாதான். அந்த வீட்டுக்கார மேல அவ்வளவு நம்பிக்கை இந்த அம்மாக்கு. புரியவே? அம்மா தாய்களே,
எங்கள் ஜீவன் உங்கள் கரத்தில், எங்கள் வாழ்வு உங்கள் கரத்தில், எங்கள் அபிஷேகம் உங்கள் கரத்தில், எங்களுடைய வருங்காலம் உங்கள் கரத்துல தான். சோ கவனி, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்காக இல்லாவிட்டாலும் எனக்கு நம்பி ஒரு 10 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக எங்களை நல்லா பாத்துங்க. ஊழியனின் பாரமும் ஊமையின் கனமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. இது புரியுதா? ஊமையின் கனவும் ஊழியனின் பாரமும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. அவதான் பாஸ்டர். ஏன் நமக்கு இவ்வளவு பிளாக் வருது? உள்ள குடிக்கல, ஸ்மோக் பண்ணல, நான் வெஜிடேரியன் சாப்பிடல. நான் வெஜிடேரியன் இருக்கிற எனக்கே 10 பிளாக்னா பிரியாணியா சாப்பிடுற இவங்களுக்கு எத்தனை பிளாக் இருக்குன்னு தெரியல. பை பர்த் ஐ எம் வெஜிடேரியன். மாரணாத்தால போய் தான் கொஞ்சம் பின்மாறிட்டேன். அதை சொல்லி கொடுத்தவர் ஐயா தான். டேய் அதெல்லாம் விடுறா, சாப்பிட்றா அப்படின்னு. ஏன்னா சனிக்கிழமை ஸ்பெஷல் போடுவாங்க எங்க பைபிள் காலேஜ்ல. என்ன கேக்குறீங்களா? நான் தான் மெஸ் இன்சார்ஜ் 16 வருஷமா. புரியுதா உங்களுக்கு? அதில் சொல்லுவார், டேய் ஆண்டு விட்ட வந்துட்டேன், என்னடா இதெல்லாம் என்ன பார்க்குறேன். ஸோ அந்த பெருமை அவரையே சார். எந்த பெருமை? சந்தோஷமா கேட்குறீங்கல்ல? வசனத்துக்கு போன தூங்கிடுவீங்க. சரி, யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிற மாதிரி என்னோட படிக்காம கேட்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும், ஒரு நிமிஷம் வைத்து கையில் எடுத்தீங்களா ப்ளீஸ். 25ஆம் அதிகாரம் பட்சித்த வருஷங்களின் 2ஆம் அதிகாரம் 25ஆம் 6வது வரி 5வது வரி சொல்லுங்க. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இன்னொரு முறை சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் பட்சித்ததோ அவை எல்லாவற்றையும் திரும்ப நான் பெற்றுக்கொள்ளுவேன். இது ஆங்கிலத்துல வேற மாதிரி போட்டிருக்கு. லாஸ்ட் வில் பி ரெஸ்டோர்ட். அழகான வார்த்தை. லாஸ்ட் cannot be restored. இது உலகம். ஆண்டவர் சொல்றாரு, லாஸ்ட் ஐ வில் ரெஸ்டோர். எதெல்லாம் இழந்து போனாயோ அதெல்லாம் திரும்ப தருவேன். நீங்க இங்க இருக்க அத்தனை பேரும் we lost many things. நிறைய இழந்து போயிருக்கிறோம். ஆத்துமாக்கள் இழந்து போயிருக்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்தை இழந்து போயிருக்கிறோம், நம்முடைய தரிசனத்தை இழந்து போயிருக்கிறோம், நம்முடைய ஜெப வாழ்க்கை இழந்து போயிருக்கிறோம், நம்முடைய ட்ராக் நான் ஓடணுமே அந்த ஓட்டத்தை பாதையை கூட இழந்து போயிருக்கிறோம். இப்படி சொன்னாலும் புரியும். லாஸ்ட் cannot be restored. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்ப என்னையே சொல்றேன், இது பாருங்க, ஒரு காலத்துல நான் பார்க்கலாம் சொல்லுவாங்க, நீ அவரை மாதிரி இருக்கிற இவரை மாதிரி இருக்கானே. இப்ப முடியே இல்லை தலையில. இவ்வளவு பெரிய மீசை வச்சிருந்தேன். பாக்குறீங்க, பெரிய அடர்த்தியான மீசையா, இதோட சூப்பரா வச்சிருந்தேன். ஏன் எடுத்துன்னு கேக்குறீங்களா? அதானா கொட்டிடுச்சு. லாஸ்ட் இளமை திரும்ப வராது. உடைய பள்ளி பருவம் திரும்ப வராது. உடைய குழந்தை பருவம் திரும்ப வராது. நீங்கள் பாடின நீங்கள் அந்த நாட்கள நீங்க ஆண்களை விளையாட்டு அதெல்லாம் திருப்பி வருமையா? நீங்க கில்லி ஆனது கோலி ஆனது புரியுதா உங்களுக்கு? வாட் யூ லாஸ்ட் உலகத்தின் பார்வையில இட் இஸ் பாஸ்ட். ஆனா தேவன் சொல்றாரு, எதெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் உனக்கு திருப்பி தருவேன். இது ஊழியருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. யார் தெரியுமா? 2ஆம் வசனத்துல முதல் வார்த்தை, people who are in Zion. திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஊழியம் செய்வது சொல்லப்பட்ட வார்த்தை. யாரு தெரியுமா? people in Zion. சியோனிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், சியோனிலே கர்த்தர் ஊழியம் பண்றவங்க. வேகமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். என்ன பாருங்க. எவரி பாஸ்டர், கவனிங்க, எவரி பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், big ministry big problem, no ministry no problem. என்னையா? small ministry small problem, big ministry big problem, no ministry. புரியுதா உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் ரெஃபர் பண்றோம், 20,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 20,000 பேருக்கு 2 லட்சம் பிரச்சனை இருக்குது அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாம் பார்க்கதான் சக்கரவர்த்தி, நம்மில் பலர் மெழுகுவர்த்தி. புரியவே இல்லை. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கனால பிரச்சனையே இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் நிக்கிறேன் பத்தியா, நிக்கிறேன்.
என் கூட இருக்கிறவன் எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறான் எனக்கு காலையில். நான் என்ன சொல்றது போறேன்னா, வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, எவரி பாஸ்ட் ஹேஸ் a darkest time. இருளான நேரங்கள் உண்டு. நம்பர் 2, drifting time, தடுமாறும் நேரங்கள் உண்டு. மூன்றாவது, doubting time, சந்தேகப்படுகிற நேரங்கள் உண்டு. நான்காவது, dull time, ஜெபிக்க மறந்த நேரங்கள் உண்டு. Once again I want to repeat that word, darkest time, இருளான நேரங்கள். படிக்கட்டுமா? இரண்டாம் வசனம், இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம், இதெல்லாம் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில். Every pastor has a darkest time. Every pastor has a drifting time. அந்தகாரம், அடுத்து மப்பு இருக்குங்களா? அடுத்து மந்தாரம். You know the meaning? அந்த மந்தாரம் என்ற வார்த்தை, we don't know where we have to go, what we have to say. என்ன பண்றது இப்படி சொல்ல புரியும். செயல்பட முடியாத நேரங்கள். வசனத்தை போறேன். அடுத்து ஒரு வார்த்தை, அதுல ஒரு வார்த்தை இருக்குது. அதே 2ஆம் வசனத்துல 6வது வரி, ஒரு காலத்திலும் முன் ஒரு காலத்தில் இப்படி உண்டானதே இல்லை. ஏன் பாக்குறீங்களா? முன் ஒரு காலத்திலும், வசனம் பாருங்க, முன் ஒரு காலத்திலும். ஐயா இப்போ உங்களை கேட்க விரும்பல, எத்தனை வருஷம் ஊழியம் பண்றீங்க சுமாரா? இந்த 46 ஆண்டுகள்ல நீங்க பார்க்காத பல சம்பவங்களை இப்ப பார்த்திருப்பீங்க. முன் ஒரு காலத்திலும் பொருளாதாரத்தில், குடும்பத்தில், திருச்சபையில், ஊழியத்தில், ஆரோக்கியத்தில், மனதளவில், இப்படி பல காரியங்கள் we never seen, we never heard. ஆனா தேவன் சொல்றாரு, இதெல்லாம் நீ சந்திச்சிருக்கிற. ஆனா எதெல்லாம் நீ சந்தித்தாயோ, எதெல்லாம் ஏமாற்றினதோ, அதையெல்லாம் உனக்கு திருப்பி தர போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. முன்பு ஒரு காலம் இப்படி, ஹலோ, நல்லதா இருந்தான். நேற்று வரைக்கும் அவன் பில்லரா இருந்தான், இன்னைக்கு கேட்டர் பில்லர் ஆயிட்டான். புரியவே இல்லை. பாஸ்டர் நான் தான் பாஸ்டர், உங்களுக்கு எல்லாத்தையும் உங்க மக மாதிரி நான். இப்ப அவன் தான் வில்லன் ஆயிட்டான். வில்லன்கள் இல்லா சபைகள் இல்லை, வில்லிகள் இல்லா சபைகள் இல்லை. வில்லனை சமாளிக்கலாம், வில்லிகளை சமாளிக்க முடியாது. வில்லன் இல்லை என்றால் கதாநாயகனுக்கு மதிப்பே இல்லை. வில்லனே நீ வாழ்க. அவன் தான் நம்ம தேவனோடு அதிகமா நெருங்குவதற்கு அவன் தான் மூல கர்த்தா, அவனை தான் பயன்படுத்துற. அந்த வில்லன் இல்லை என்றால் அதிகமான ஜெபம் வருமா? அதிகமான உபவாசம் வருமா? அதிகமான அழுகு வருமா? அதிகமான பெருமூச்சு வருமா? இல்ல நீங்க இங்க இருப்பீங்களா இன்னைக்கு? எப்படி பாக்குறீங்க? சோ வில்லன்கள் இல்லா திருச்சபையே இல்லை. யாரும் சுற்றுமா இப்படி சொன்னாலும் புரியும். அதிருப்தியால் இல்லா சபையே இல்லை. இருக்காங்களே, ஐயா தோத்துறையா, நீங்க பிரசங்கம் பண்ணினா அசையும் கூடிய, அதாவது நிற்கும் கூடிய அசையும், அசையும் கூடிய நிற்கும் சொல்லுவான். பின்னாடி சொல்லுவான், அவர்லாம் என்ன பிரசங்கம் பண்றாரு, அந்த புஸ்தகத்தை பார்த்து பேசினாரு. நீங்க உயர்த்தப்படும் போதும் ரொம்ப உங்களை தூக்கிடாதீங்க, மிதிக்கப்படும் போதும் ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. இதுதான் வாழ்க்கை. உலகமே அதுதான். திரும்ப சொல்லுகிறேன், தோல்வியில் நாம், வெற்றியில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களை விட தோல்வியில் கற்றுக்கொள்கிற பாடத்தின் வலிமை அதிகம். அத ஒண்ணு சொல்றேன், failure is not the final. தோல்வி என்பது முடிவானதல்ல. அந்த தோல்வியிலே ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். I have failed many areas. நிறைய இடத்துல தோல்வி அடைந்திருக்கிறேன். மக்களால் தோல்வி, ஊழியத்திலே தோல்வி, நம்பினர்களால் தோல்வி, உறவுகளால் தோல்வி, சொந்தங்களால் தோல்வி. ஆனா ஒண்ணு தெரியும், அந்த தோல்வி எனக்கு, அதாவது ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. கல்லூரி கற்றுக் கொடுக்கிற பாடங்களை விட காலங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்தின் வலிமை அதிகம். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காக இன்னும் சொல்லட்டுமா, அவனை எடுக்கணும்னு சொல்லாதீங்க. அவன் எடுத்தாலும் அவனோட பெரிய வில்லன் வருவான். நான் பார்த்துட்டேன். ஆண்டவரே ரொம்ப தொந்தரவு பண்றான், ஆண்டவனை எடுத்துருங்க. இவனே பரவாயில்ல, இப்போ அடுத்து வந்து அவனோட பெரிய வில்லனா இருக்கிறான், அவன் சூப்பர் வில்லனா இருக்கிறான். அப்ப இவனே பரவாயில்ல நினைக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு சொல்லட்டுமாயா, ஊழியனாலே ஒரு ஒரு குத்து சண்டை தான். ஊழியனாலே குத்து சண்டை தான். எவரி பாஸ்டர் ஹஸ் a thorns. எல்லா ஊழியருக்குமே நல்ல தழும்புகள் இருக்கும் உள்ளத்துல. வசனத்தை பண்ண வேகமா சொல்றேங்க. இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம். அடுத்து இதுவரைக்கும் நாம் சந்திக்காத ஒரு பிரச்சனை இல்லையா? இதுவரைக்கும், ஹலோ,
எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதாவது அந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்குது, கேட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. ஒரு ஐயா ஜபத்துல சொன்னார், அதாவது இன்றைக்கு அசலை விட போலிகளுக்கு தான் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப மதிப்பு. அசலை விட உங்களை யாரும் சொல்றாங்களா? ஆனா ஒரு போலியான மனுஷனுக்கு என்ன பிரபலம் இருக்காரு இல்லையா? சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். அடுத்து மூன்றாம் வசனம் படிக்க மாட்டீங்களா? நான் சொல்ற வார்த்தை மட்டும் பண்ணுங்க, சொல்லுங்க. அக்கினி. அடுத்து பட்சிப்பது என்று சொன்னால் பாருங்க, அதாவது உரு தெரியாமல் நம்மளை அதாவது உருக்குலைப்பது. எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? நல்லா ஜெபம் பண்ணோம், நல்லா ஊழியம் பண்ணோம், நல்லா ஆண்டவர் ஆராய்ச்சோம், ஆனா ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு மனிதர்கள் நம்மை அப்படியே உருக்குலைத்து விட்டார்கள். எஸ் ஆர் நோ? ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு வார்த்தை, இட் ஸ்குவீஸ்ட் us, நம்ம அப்படியே கசக்கி பிடிச்சிச்சு. எத்தனை பேரியா? ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவைகளை கடந்தும் போவேன், அதில் வளர்ந்தும் போவேன். I will go through and also grow through. I will go through and also grow through. அது ஏன் தெரியுமா? அதுதான் உன்னுடைய கல்லூரி. இது உன்னுடைய கல்லூரி. இருள், அந்தகாரம், மப்பு, மந்தாரம் ஒரு காலத்திலும், in other words, peculiar things happening in our life. ஒன்னு சொல்லட்டுமா ஐயா? ஒரு பொய்ய 10 வருஷம் சொன்னா உண்மையாயிடும். நம்புறீங்களா? ஒரு பொய்ய என்ன ஒரு ஊழியக்கார் சொன்னார், அண்ணே உங்களை போன வாரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்களை பார்த்தேன், ஒரு ஆண்டிய வண்டியில கூட்டிட்டு போனீங்க, கை காட்டினேன், நீ கவனிக்கவே இல்லை. அந்த ஆண்டி மஞ்சள் புடவை கட்டியிருந்தாங்க அண்ணா. எப்படி இருந்தாங்கன்னு கேட்ட, குண்டா இருந்தாங்க அண்ணா. என்னடா சாரி கட்டியிருந்தாங்க? மஞ்சள் புடவை. நல்லா பார்த்தேன் அப்படின்னா, மாதர் பாக்கத்துல ஊழிய மாட்டான். ஒரு உண்மை சொல்லட்டுமா? எனக்கு 2 வீலரே ஓட்ட தெரியாது. எத்தனை பேர் சொல்லியிருப்பான், இல்லை இவன் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், நான் மாதிரி பேசினாரு அவரா? நம்புவீங்களா? மணி சொல்லும்போது ஒரு அம்மா வண்டியில் மஞ்சள் போடவை, ஏரியாலாம் சொல்றான், கரெக்டா லொகேஷன்லாம் சொல்றான், கூகுள் மேப் மாதிரி. உண்மை என்னன்னா, இன்னை வரைக்கும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்றது என் பின்னால் உட்கார்ந்துருக்கிற என்னோட சீஷருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப கவனிங்க, சில நேரங்கள்ல இந்த உலகம் நம்புற அளவுக்கு பிசாசு காரியங்களை செய்வான், ஆனா அவர் தான் அப்படி நியாயாதிபதி. அவன் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்றேன், இதெல்லாம் கேட்டீங்கன்னா காலத்துக்கு முந்தைய நம்ம பரவ போயிடுவோம். அது வரும் ஆனா வராது. சொல்லுங்க, வரும் ஆனா வராது. அடுத்து ஒன்று, அதாவது 3ஆம் வசனத்துல, அதாவது அந்த பட்சிப்பது என்ற வார்த்தையுடைய பொருள் தெரியுமா? இட் கன்சியூமிங் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய வாழ்க்கை நிலைக்குலைய வைக்கிறது. உனக்கு தெரியுமாயா? அதாவது அப்படி சொல்றேன், நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னா கைகூட்டி சிரிக்கிற உலகம், ஆனா உங்களை தூக்கி விடுகிறது 1000த்துல ஒருத்தர் தான். நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னா, ஐயா உங்களுக்கு தெரியுமாயா? இந்த ஐயா தான் என் பார்த்து உட்கார்ந்தாரு, அவர் தாங்க மைக்ல பாடுவாரு. இதுதான் உலகம். நம்ம கூட இருக்கிறவனே எதிர்பார்க்கிறோம், எப்பொழுது விழுவான் என்று. அந்த வசனம் படிச்சு பார்த்தீங்களா? சங்கீதம் 45, என்னுடைய பிராண சிநேகிதனும் என்னோட அப்பம் புசித்தவனும் நான் நம்பினவனும். யாரை பத்தி தெரியுமா? அகித்தோப்பேலை பற்றி. அப்ப யூதாஸ் இல்லை. அப்பம் ஆங்கில வேதத்துல, அதாவது மை ஃப்ரெண்ட் இன் சோல், ஆத்தும சிநேகிதன், நான் நம்பினவன். புரியுதா உங்களுக்கு? இதான் உலகம். ஒன்னு சொல்லட்டுமா பாஸ்டர் ஐயா? கவனிங்க, இருக்கிறீங்களா? எல்லாரோடும் பழகாதீங்க, ஒரு குறிப்பிட்ட மக்களோடு மட்டும் உங்க பழகத்தை வச்சுக்க. அவர் நல்லவர்கள் எப்போதாவது ஒரு முறை. புரியவே இல்லை. அவர்கள் நல்லவர்கள் எப்போ? நீங்க நல்லவரா இருக்கிற வரைக்கும் அவர் நல்லவர்கள், நீங்க கொடுக்கிற வரைக்கும் நல்லவர்கள். அது நிறுத்திட்டீங்கன்னா தந்தா துதிப்பார்கள், தராவிட்டா மிதிப்பார்கள். ஆனா நான் சொல்றேன், கொடுத்து கெட்டவன் ஆகிறத விட கொடுக்காதவனே கெட்டவன் ஆயிருங்க. என்ன புரியுதுங்களா? சொல்லுங்க. பட்சிக்கும். அடுத்து ஒன்று போட்டிருக்குது. அடுத்து ஒன்று பாழான வனாந்தரம் இருக்குதா?
வசனம் பார்க்கணும். பாழான வனாந்திரம். வனாந்திரம் என்றாலே அதுல என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. இதுல எப்படிப்பட்டது? இதனுடைய கடந்த கால அனுபவங்கள். அதுல ஒண்ணு பார்த்து போட்டுருது, எல்லா ஊழியக்காரர்கள் பண்ணுங்க. நோ பாஸ்டர் ஹஸ் பீன் எக்ஸம்ப்டட். ஒருவரும் தப்பி போனதில்லை. ஐயா, உங்களை விட எவ்வளவு பேர் பார்த்துருப்பான் எல்லாமே. நான் பிரசங்கம் பண்றேன், என்னை விட எவ்வளவு பேர் பார்த்துருக்கிறான், எவ்வளவு பேர் அவன் டீல் பண்றான். இப்பவே ஒரு காலத்துல அவங்க டேட் நமக்கு கிடைக்கல, இன்னைக்கு என்ன வர்த்தமான்னு கேட்கிறாங்க. புரியலைங்களா? ஒரு காலத்துல டேட் கிடைக்கல, இன்னைக்கு அதை மீட்டிங் கேட்கிறாரு, அவர் இந்த வாரம் சபை கூட்டிட்டு வரமான்னு. உயரம் முக்கியம் அல்ல, நம்முடைய ஆழம்தான் முக்கியம். ஒரு காலத்துல டேட் கிடைக்காம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு அந்த மீடியேட்டர் சொல்றாரு அவர் கூட்டிட்டு வரலாமா சபைக்கு. எப்படிங்களா சொல்லுங்க, அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. நோ மேன் கேன் பி எக்ஸம்ப்டட். அதெல்லாம் சொல்லலாமா? அந்த வார்த்தை கோடு போடுறீங்களா? ஒருவரும் சத்தமா. முதிய ஊழியர், வளர்ந்த ஊழியர், படித்த ஊழியர், 10,000 பேர் இருக்கிற ஊழியர், ஒருவரும். கரங்களை சொல்லுங்க, ஆண்டவரே என்ன இது வரைக்கும் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. அது போதும். எல்லாம் சொல்லுங்க. அதாவது பிரம்மாண்டமா இருந்து ஒன்னிலா இருக்கிறத விட இப்படியே இருந்தா பரலோகம் போது ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கும் உயர்த்து விரும்பாதீங்க. டோன்ட் லுக் த பாப்புலாரிட்டி. ஃபெமிலியாரிட்டி will destroy God's authority. ஆங்கிலம் புரியுதா? ஃபெமிலியாரிட்டி will destroy God's authority. இது முக்கியம். ஃபெமிலியாரிட்டி போயிடும், ஆனா அத்தாரிட்டி என்னைக்குமே போகவே போகாது. வானம் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் நான் ஃபெமிலியாரிட்டி போயிடும். நீ எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்கல்ல, மியூசிக் லைன்ல, பிரீச்சிங் லைன்ல, பல துறைகள்ல பார்த்திருப்பீங்க. they all no more. அதுல வசனம் போட்டது, ஒருவரும். பாஸ்டர்மா கவனிக்கிறீங்களா? உங்களோட பெரிய பெரிய பாஸ்டர்மா நான் சாப்பிட்டு இருக்கிறோம், நீ ஏமாத்திரம். பி கேர்ஃபுல். கவனிங்க. அந்த விழிப்புணர்ச்சி இல்லை என்றால், நான் சொல்ற வார்த்தை பட்சித்தது. இந்த இருள் என்னை பட்சித்தது, மந்தாரம் என்னை பட்சித்தது, அந்தகாரம் என்னை பட்சித்தது, வனாந்திரம் என்னை பட்சித்தது, யுத்தங்கள் என்னை பட்சித்தது. பாருங்க, 5ஆம் வசனத்துடைய 4வது வரை. 5ஆம் வசனத்துடைய 4 யுத்தங்கள் இருக்கு இல்லையா? யுத்தங்கள் 5ஆம் வசனத்துடைய 4வது வரை. யுத்தத்தின் இறைச்சல். ஹலோ, எத்தனை முறை சபையில வரலையா? இறைச்சலே வரலையா? என்ன பாருங்க பாஸ்டர் ஐயா, ஒருத்தன் எழுந்தா இன்னொருத்த கூட எழுந்துப்பான். பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் அவன் அமைதியா இருப்பார், இவர் அமைதியா இருப்பார். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அவர் இவரை பத்தி கமெண்ட்ஸ் கொடுத்தாருன்னா அவரை பத்தி கமெண்ட்ஸ் கொடுப்பார். தமிழ் புரியுதா? யுத்தம் ஆரம்பிக்கும். எப்படிதான் ஆரம்பிக்கும்? எல்லா ஊழியர்களையும் சந்திச்சிருக்கிறீங்க. இறைச்சல் இல்லையா? குடும்பத்துல இறைச்சல், ஊழியத்துல இறைச்சல், சரியத்துல இறைச்சல். கவனிங்க, பிள்ளையும் மனைவியும் நமக்கு விரோதமா வராங்க. மனைவியும் பிள்ளையுமே கவனிங்க. அதாவது ஆண்டவர் சொன்னாரு, சத்துரு வெள்ளம் போல வரும்போது, அதோட அர்த்தம் தெரியுமா? அர்த்தம், இட் கம்ஸ் பிக் ஆர்மி. வெள்ளம்னா இந்த வெள்ளம் அல்ல, இந்த வெள்ளம் அல்ல, தண்ணி பற்றி பேசல. ஜஸ்ட் லைக் ஆர்மி, ஒரு பெரிய திரள் கூட்டமா வருது. ஆனால் நான் கொடியேற்றுவேன். பாஸ்டர் ஐயா நல்லா கவனிங்க. இந்த ஐயா சோர்ந்து போனார்னா நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் பெரிய காரியம் அல்ல, கர்த்தர் திருப்பி தருவார். He will restore everything what you lost. அந்த ரெஸ்டோர் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஆங்கிலம் புரிந்தவர்கள் ரீஸ்டோர், RESTORE. அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பொருள் என்னமாய் தேவன் விரும்பினாரோ அதே வண்ணமாய் தேவனை வைக்கிறாராம். நான் சொல்லி புரியுதா? நான் யாரா இருக்க வேண்டும் டிசைன் பண்ணாரோ அவராகவே என்னை மாற்றுகிறாரே, அதுக்கு பேர் ரெஸ்டோர். புரியவே இல்லை. ரீஸ்டோர். திரும்ப சொல்லுகிறேன், what God designed, what God designated. நான் யாரா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அவராகவே என்னை மாற்றுகிறாரே, அதுக்கு பேர் தான் புதுப்பித்தல். சொல்ல மாட்டீங்களா? நான் யாரா இருக்க வேண்டும் அது முக்கியம் இல்லை. what God designed. 119ஆம் சங்கீதம் இவை எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆங்கில விதத்துல God designed and designated. God design. அது அழகான வார்த்தை இருக்குது, ஒன்றும் இல்லாத போதே. ஒன்றும் ஐயா, நான் இல்லை, ஊழியம் இல்லை, எனக்கு அழைப்பு இல்லை, சபை இல்லை, எனக்கு மேன்மை இல்லை, இந்த யூடியூப் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அன்னைக்கு அவரெல்லாம் பார்த்தேன்.
73ஆம் ஆண்டு விபி ஹால்ல பிரேயர் நடக்குது. ஜீவானந்தர் நடத்துறார். அடுத்த செஷன் டாக்டர் டிஜிஎஸ் பேச போறார். பயங்கர போராட்டம். என் பைபிள்லாம் கொளுத்தப்பட்டது. ஐ ஸ்லெப்ட் இன் தி பிளாட்ஃபார்ம். வீதியில் தூங்கி இருக்க. ரொம்ப போராட்டம் போராட்டம் போராட்டம். வேலை வேற இல்லை. ரொம்ப கஷ்டம். பயங்கரமான கேவலமான வார்த்தைகள். பெரிய நண்பர் ஜான் சாலமன் அவர்கள், நாங்கள் 2 பேரும் இளம்பிராயத்திலிருந்து ஒன்றாய் வளர்ந்தோம். அவர் சொன்ன, அவர் தெரியும், நாங்கள் டெய்லி என்னை பார்க்காம வீட்டுக்கு அவர் இருக்க மாட்டேன், அவரை பார்க்க இருக்க மாட்டேன். அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன மகன் சொல்லுவாங்க, நான் அவங்க அம்மா தான் கூப்பிடுவேன். திடீர்னு சொன்ன, ஸ்டீவன் அண்ணன் உங்களுக்காக ஜோமன் வாங்க, அவர்கிட்ட ஜோமன்லாம். நான் யோசித்தேன், இப்படி ரெஸ்ட் ரூமுக்கு போறவரை போய் ஜோமன் வைக்கிறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. He prayed 20 minutes. அன்னைக்கு அவர் சொன்னார், உன்னை ஊழியனாய் மாற்றுவேன், உலகெங்க உன்னை பயன்படுத்துவேன், பல தேசத்து மக்களை தேடி வருவார்கள், நீ ஊழியனுக்கு ஊழியம் செய்வார். He said many things. ஆனா ஒண்ணு கூட நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நான் 13 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணதே இல்லை. நான் பிறந்தது மண்ணடியில. 13 கிலோமீட்டருக்கு மேல ஐ நெவர் டிராவல். எங்க அம்மா அப்பா ட்ரெயின்லயே இருந்தல, பஸ்லயே இருந்தது எங்க அம்மா அப்பா தான். ஆனா அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் தேவனை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க யுத்தங்கள், சொல்லுங்க யுத்தங்கள். அடுத்து ஒரு சொல்ல போறேன். அடுத்து ஒரு வார்த்தை, அதாவது இதுவரைக்கும் நான் சந்திக்காத ஒன்று, அது கடைசி வார்த்தை. 27ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை. எங்கே? 27ஆம் வசனத்துடைய கடைசி சொற்றொடர். அதை சொல்லுங்க, நிந்தை இருக்குதா? நிந்தை இருக்குதா? நிந்தை. ஹலோ, நிந்தை. 17ஆம் வசனம் கடைசி 6வது வரை நிந்தை. நிந்தை இல்லையா? இந்த நிந்தை இந்த வார்த்தை இருக்குதான்னு கேட்டேன். அதை மட்டும் ரவுண்ட் பண்ணுங்களேன். நிந்தை. Don't read the full word. நிந்தை, abomination, accusation. ஹலோ, தெரியுமா? நிந்தை. ஒழித்து வரலையா? ஒழித்து வரலைங்களா? நிந்தையே எனக்கு வரலன்னு சொல்றவங்க. நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். நல்ல வேலை, ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, அதிகமா பிரசங்கம் பண்ணா அறுக்கிறான்றான், கொஞ்சமா பிரசங்கம் பண்ணா சரக்கே இல்லைன்றான். நல்ல சட்டை போட்டா டேய் நம்ம காணி காசு பேசுறான்றான். அழுக்கான சட்டை போட்டா பாஸ்டர் நடிக்கிறாருன்றான். ஒருத்தன் கேட்கிறான் அந்த சோபா பார்த்து, பாஸ்டர் இது எங்க வாங்கினீங்கன்னு. அவன் சொல்றான், டேய் நம்ம காணி காசு தான் இல்லைன்றான். விசுவாசத்தை வீட்டுக்குள்ள சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம், தப்பு. புரிய மாட்டது இல்ல. பாவத்தை பத்தி பேசுனா அனுபவம் பேசுதுன்றான். அதை பத்தி பேசலன்னா அவர் எப்படி பேசுவாருன்றான். பணத்தை பத்தி பேசினா பணப்பேன்றான். அப்படி பேசலன்னா அவருக்கு எங்க வருதுங்கன்றான். இப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பின்னா வேற மாதிரி பெறுதல்ன்றான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் 5 பேர் கையில வச்சுக்கிறான் சர்ச்சில். ஒவ்வொருத்தரும் 5 பேர் வச்சுக்கிறான். வாழ்வதா சாவதான்னு தெரியல. இவனை தொட்டு அவன் எழும்புறான். நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். பாஸ்டர்களுக்கு மட்டும் தான் புரியும், கொச்சிக்க மாட்டீங்களே. பாட்டு பாடுறதும் அது புரியாது. அதனாலதான் இன்னைக்கு யாருமே பாருங்க, இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சில பேர் விரும்புறாங்க ஊழியத்தை. ஒருத்த கேட்டு ஏங்க ஊழி தருவீங்க? பிரதர் வயசு ஆயிடுச்சு, பிரதர் 60 வயசு ஆயிடுச்சு, ஓடி ஆடி இனிமேல் ஏதோ உட்கார்ந்து ஒரு 4 பேருக்கு வசனம் சொல்லி அப்படியே காலம் தள்ளிடலாங்க. புரியவே மாட்டேங்குது. நல்ல நல்ல வேலை, ஆனால் சவாலான வேலை. சொல்லுங்க, நிந்தை. சத்தமா ஒரு பொய்யை பத்திர சொன்னா இன்னைக்கு எதை நம்புறாங்க உலகத்துல? அதான் ஒண்ணு சொல்லட்டுமா? லை ஹஸ் ஒன்லி ஒன் லெக். பொய்க்கு ஒரே ஒரு கால் தான் இருக்குது, ரொம்ப நாள் நிக்காது. சொல்லுங்க, நிந்தை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல போறேன். நிந்தை. அடுத்து கேள்வி இல்லையா? கேள்வி. 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். எங்கே? இவ்வளவு பிரசங்கம் பண்ணீங்களே, இவ்வளவு பாட்டு பாடினீங்களே, இதெல்லாம் பண்ணீங்களே, கவனிங்க. அறிவு சொல்லுகிறது, உணர்ச்சி சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது, சொந்த குடும்பமே சொல்லுது. அறிவு, உணர்ச்சி, உலகம், உறவுகள். பாஸ்டமாவே கேட்பாங்க, நீ என்னையா ஊழியம் பண்ற? உலகம் கேக்குதா? உனக்கு கேக்குது இல்லையா? ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ற, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல. ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ற, உனக்கு உன் பிள்ளைக்கு எனக்கு குழந்தை இல்லை. ஒன்னு சொல்லுங்க கேளுங்க, எல்லாரும் நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க. இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமை என்பது ஆசீர்வாத குறைவல்ல. எல்லாம் வாய் திறந்த ஒன் செகண்ட்.
இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாம என்பது ஆசீர்வாத குறைவல்ல. எனக்கு ஒண்ணு இல்லை ஆனா ஆசீர்வாத குறைவல்ல. இருக்கிறது என்பது நிறைவல்ல. என் நிறைவு அவர் மட்டும்தான். என் நிறைவு வார்த்தை மட்டும்தான். என் நிறைவு சமூகம் மட்டும்தான். என் நிறைவு அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். என் நிறைவு ஆண்டோடு இருக்கிறது உறவு மட்டும்தான். நிறைவே நீ வாருமே. So என் நிறைவே not the money, not the muscle, not the people. என் நிறைவு என் பணம் அல்ல. It is not money, it is not my people. என் நிறைவே அவர்தான். சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்ல ரொம்ப தாழ்மையா சொல்றேன். உங்க ஊழியத்துல யாரையும் ரொம்ப சார்ந்துடாதீங்க. அப்படி சார்ந்துட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுவாங்க. ஒரு 10,000 காணி கொடுக்குறான், அவனே சார்ந்துட்டீங்கன்னா ஒண்ணு அவன் அங்க போயிடுவான், இல்ல ஊரை விட்டே போயிடுவான். அந்த பாவம் நமக்கு தான். புரிய மாட்டேது. யோனா ஆமனுக்கு இதுல சந்தோஷப்பட்டான், ஆமனு சரி பட்டு போயிட்டு. டோன்ட் டிபெண்ட் எனிஒன். அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் அடிக்கடி ஜெபத்துல ஒரு பாட்டு பாடுவேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நாள் வாழ்வடைந்தேன். ஒரு வாரத்துல 2 முறையா அந்த பாட்டு பாடுவேன். அதான் என்னை ரொம்ப தொட்ட ஒரு பாடு. வனாந்திரமான வாழ்க்கை அவருமே சார்ந்துங்க. கோச்சிக்க மாட்டீங்களே. மனைவி கூட ஆபத்து தான். சில ஊழியக்காரர் சொல்றாங்க இது மாதிரிமானு. அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, நான் என் சொல் பேச்சு நீ கேட்கலையா, அதான் உனக்கு இது வந்தது. இது சொந்த காசுல சூனி வச்சுக்கிற மாதிரி. புரியுதா? சிலருக்கு அந்த அனுபவம் இல்லாம இருக்கலாம். உன்னை சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. என்னோட அனுபவத்துல 180 பாஸ்டருக்கு நல்ல மனைவியே இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படி அமைஞ்சா நம்மளை கையில பிடிக்க முடியாது. அவங்கதான் உருவாக்குறவங்களே. கடந்த வாரத்து ஒரு அம்மா எங்க சபைக்கு ஓடி வந்துச்சு. சின்ன வயசு தான் அதுக்கு. பாஸ்டர் நான் தற்கொலை பண்ண போறேன். அது என்கிட்ட சொல்றது இன்னமான்னு கேட்டேன். எங்க மாமியார் போராட்டினால தாங்க முடியலன்னு. இப்ப என்னமா பண்ண, நான் சர்ச்சு மேல தங்கிடுறேன். நான் நல்லா இருக்கிறதுமா பிடிக்கல. என்னன்னு சொல்லிச்சு, நான் திருவள்ளூருக்கு போயிடுறேன் பாஸ்டர் ஹாஸ்டலுக்கு. இன்னமா கேட்டேன், மாமியார் போராட்டம் பாஸ்டர். இது கொஞ்ச நாளைக்கு நடந்துச்சு. அது கொஞ்சம் வாயாடிதான். இப்ப நான் சொன்னேன், அம்மா உன்னை உருவாக்குறதுக்காகவே கர்த்தர் மாமியார் வச்சிருக்கிறேன். என்னால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், உணவா உருவாக்க முடியல. அந்த அம்மா தான் உருவாக்க பார்த்துருனேன். இப்ப அந்த அம்மா வாரம் ஊழியத்துக்கு போது நல்லா ஆராதிக்குது, கர்த்தரை நல்லா துதிக்குது. அந்த மாமியாரோட சேர்ந்த நகோமி ரூத் மாதிரி இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க எல்லாரும். புரியுது உங்களுக்கு? நிந்தைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, நிந்தை இல்லாத ஊழியம்